ஓகே கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு சீரீஸாகவே வந்துடும். ஸோ என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் சீரீஸ். இந்த பிசி பில்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இனிமே மாதத்துக்கு ஒரு சீரீஸ், ஒரு வீடியோ வந்துடும். ஸோ ஃபெப்ரவரி மந்த்துக்கான ஒரு பிசி பில்ட், மார்ச் மந்த்துக்கான ஒரு பிசி பில்ட், ஏப்ரல் மந்த்துக்கான ஒரு பிசி பில்ட் அப்படின்னு நிறையா பிசி பில்ட் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஹை எண்ட் பில்ட் ஆகட்டும், ஒரு பட்ஜெட் பில்ட் ஆகட்டும், இல்லை ஒரு கேமிங் பில்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ரீமிங் எடிட்டிங் பில்ட் ஆகட்டும், எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் இந்த பிசி பில்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேமிங் பிசி பில்ட். இன்னைக்கு பட்ஜெட் அப்படின்னாலே ஒரு 60,000 ரூபா, 65,000 ரூபா, 70,000 அப்படிங்கிறது தான் ஒரு பட்ஜெட்டாகவே ஆயிட்டு இருக்கு. வித்தவுட் கிராஃபிக் கார்டோட, ஒரு நல்ல கிராஃபிக் கார்டோட அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ கிராஃபிக் கார்டோட பிரைஸால மட்டுமே ஒரு பிசியே பில்ட் பண்ணிடலாம். நீங்க ஒரு பிசி வச்சிருக்கீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிசி வச்சிருக்கீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படின்றத பண்ணுங்க. அப்பதான் மாசம் மாசம் போடுற இந்த பிசி பில் வீடியோஸ்க்காக நீங்க காத்திருக்க முடியும். அண்ட் வீடியோஸும் டான் உங்களுக்கு போனுக்கு வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போனோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 65,000 ரூபா பில்ட் அப்படின்னும் கன்சிடர் பண்ணலாம், இல்லை ஒரு 1,20,000 ரூபாய்க்கான பில்ட் அப்படின்னும் கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த பிசியை 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வித் கிராஃபிக் கார்டு, இன்னொன்று வித்தவுட் கிராஃபிக் கார்டு. ஸோ வித் கிராஃபிக் கார்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ், செம பூஸ்ட் கிடைக்கும். வித்தவுட் கிராஃபிக் கார்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஓரளவுக்கான கேமிங் பூஸ்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க, வித் ப்ரைஸோட. ஸோ ஃபஸ்ட்டு பிசிக்கு முக்கியமான ஒரு விஷயம் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Ryzen 5 கேட்டகரியில் போயிடும். ஸோ 5000 சீரீஸ்லேயே போயிடும். புது ட்ரெண்டு கூடவே செட் ஆகும். என்ன சீரீஸ் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5600G, 5600X அப்படின்ற ஒரு 2 கேட்டகரி ப்ராசஸர் இருக்கு. நீங்க கிராஃபிக் கார்டு வாங்கல அப்படின்னா 5600Gக்கு போய்க்கலாம். கிராஃபிக் கார்டு வாங்க போறீங்கன்னா 5600X அப்படின்ற ஒரு ப்ராசஸருக்கு நீங்க போய்க்கலாம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5600G பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் 19 MB கேட்சோட வரும். 5600X பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் 35 MBக்கான கேட்சோட வரும். இந்த கேட்ச்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸிங், இதோட த்ரெட் எல்லாமே சீக்கிரமா பர்ஃபார்ம் பண்ணும். அதனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட், கேமிங் பூஸ்ட், அவுட்புட் பூஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டா கிடைக்கும். ஸோ கேட்ச் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய சேனல் தான் போட்டிருக்காங்க. ஸோ கேட்ச் அப்படின்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பர்டிகுலரா போட்டிருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஸோ 5600Gக்கான ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,990 ரூபா அமேசான்ல. 5600Xக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,213 ரூபா அமேசான்ல. இப்ப நான் சொல்ல போற காம்பனன்ட்ஸ் எல்லாமே Amazon.inல அவைலபிளா இருக்கு. இன்னைக்கோட பிரைஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரைஸ் வேரி ஆகலாம், சீக்கிரமா வாங்குறதுன்னா வாங்கிக்கோங்க, இல்ல நீங்க வாங்க போறப்போ பிரைஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மதர்போர்டு. ஸோ மதர்போர்டு பாத்தீங்கன்னா நான் காம்ப்ரமைஸே பண்ண கிடையாது. B550ல WIFI மதர்போர்டு தான் போயிருக்கேன். 2 M.2 SSD போட்டுக்கலாம். 4 ரேம்கான ஸ்லாட்ஸ் இருக்கு. நிறைய போர்ட்ஸ் அதாவது நம்ம ஸ்டோரேஜ் போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். RGBக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா RGB ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நான் பர்டிகுலரா சொல்றேன்னா என்னோட சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா RGBக்கான ஒரு போர்ட்டே கிடையாது. RGB டெடிகேட்டடா போர்ட் கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். இதில் பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான சப்போர்ட்டும் இருக்கு, USB 3.2 Gen 1க்கான சப்போர்ட்டும் இருக்கு. மறக்க வேண்டாம், வைஃபையும் ப்ளூடூத்தும் இன்பில்ட்டாவே வந்துடும். அண்ட் இது என்ன மதர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா MSIயோட மேக் B550 Pro அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு தான் நம்ம போயிருக்கோம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,999 ரூபா, ஒரு 17,000 ரூபா வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்காக எடுத்திருக்கேன். 120GB M.2 SSD நான் போக கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதுதான் வச்சிருக்கேன். M.2 SATA SSD வச்சிருக்கேன். M.2 120GB எனக்கு பத்தவே மாட்டேங்குது. அதனால 240GB M.2 WD Greenோட ஒரு SSDக்கு போயிருக்கேன். இது பாத்தீங்கன்னா வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். 240GB 2,589 ரூபா தான். ரவுண்டா சொல்லணும்னா 2,600 ரூபா. இது பெஸ்டா இருந்துச்சு அமேசான்ல. இப்ப நான் சொல்ற எல்லா ப்ராடக்டான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ரேம். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா Gskillோட Ryzen Z அப்படிங்கிற ஒரு 6GB ரேம் நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிக் 16GB ரேம் எடுத்திருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அடுத்தடுத்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து கிராஃபிக்கெல்லாம் ரொம்ப போறீங்க, இல்லை ரேம் பயங்கரமாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நிறைய 16GB வந்து இன்னும் 3 16GB போடுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒரே ஒரு 16GB எடுத்திருக்கேன். ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும் அண்ட் மெமரியோட ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதனால ஜாலியாக இருக்கலாம், கேமிங்கெல்லாம் யோசிக்கவே வேண்டாம், போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 MHz. அண்ட் இப்போ நீங்கள் லோக்கலில் எங்கேயாவது பில்ட் பண்ணுறீங்க பிசி அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட பிசி ஆன் பண்ண உடனே உங்களோட ரேமோட ஸ்பீடு, உங்களோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்புறம் வந்து உங்களோட கிராஃபிக் கார்டை வந்து நெட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பண்ணி பாருங்க, ஏமாத்துறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. என்னோட ரேம் 3000 MHz சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் என்னோட ரேமோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2133 MHz. ஸோ இப்போ தான் வந்து எனக்கு தெரியுது, வாங்கி 1.5 வருஷத்துல நானும் வந்து அவ்வளோ பெருசாக செக் பண்ணல அண்ட் அதுக்கான அவசியமும் வரல. இதுவே இனஃபாக இருந்துச்சு. பட் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, உங்களோட காசை வேஸ்ட் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7100 ரூபா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB Segate பெரகோடா அப்படின்ற ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. இது எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்டான ப்ரைஸ்லேயே தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3100 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவை 240GB SSDக்கு மேலே தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பவர் சப்ளை அப்படிங்கிறது இருந்தால் தான் கம்ப்யூட்டருக்கு நல்லது. ஸோ அதனால பவர் சப்ளை கொஞ்சம் பார்த்து சூப்பராக போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மெயின் ஃபோக்கஸாகவே இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்சையரோட VS600 அப்படின்ற ஒரு பவர் சப்ளை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 80+ பிரான்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிற ஒரு பவர் சப்ளை. ஸோ அதனால எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கார்சையர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. கார்சையரோட பவர் சப்ளையும் நிறையா வந்து நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார்சையர் கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு ஆள். ப்ளஸ் 3 years கேரண்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4219 ரூபா, 4200 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வேற லெவலான ஒரு பவர் சப்ளை அப்படின்னு நான் சொல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப 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 ஆசையான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு ஆசையாக வந்து தான் என்னை ஆசையை தூண்டி என்னை இதை வாங்க வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்படிச்சுட்டாங்க. ஸோ இது பழைய விஷயம், பேசிகிட்டே இருக்க வேண்டாம்னு நானும் யோசிக்கிறேன். வேறு RGB ஃபேன்ஸை வாங்கி போட்டு சும்மா கலராக வந்து வர வச்சிடலாம். ஸோ நான் இந்த பில்டுக்கு சூஸ் பண்ணியிருக்க கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zebronicsோட வைப்பர் RGB அப்படிங்கிற ஒரு கேபினெட்டு 3+1 ஃபேனோட வந்து வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா RGB ஃபேன்ஸ் இருக்கிறது தான் 120 mm. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4999 ரூபாய்க்கு ஒரு வர்த்தான பட்ஜெட் கேபினெட், ஓகேங்களா, RGBயில். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த ப்ராசஸருக்கு ஸ்டாக் கூலர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்டாக் கூலருக்கு பதிலாக நம்ம வந்து லிக்விட் கூலர் போய்க்கலாமே அப்படின்ற ஒரு சின்ன தாட் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ லோ ப்ரைஸில் ஒரு RGB லிக்விட் கூலர் இருக்குமா அப்படின்னு ஜஸ்ட் சர்ச் தான் பண்ணி பார்த்தேன். டப்புன்னு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில்வர்ஸ்டோனோட ஒரு RGB இது வந்துருச்சு, லிக்விட் கூலர் வந்துருச்சு. 3 ஃபேனு 360 mm ஃபேன் வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ARGB அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. 7800 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ மற்ற லிக்விட் கூலர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 ரூபா, 10000 ரூபா, 15000 ரூபாய்க்குலாம் வந்து லிக்விட் கூலர் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட சில்வர்ஸ்டோன் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. யூடியூப்லேயும் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், பெஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கூலிங்கும் நல்லா இருக்கணும் இல்லையா. அண்ட் மெயினான ஆள் இப்போ என்ட்ரி ஆகுறாரு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக் கார்டு. ஸோ நம்ம கிராஃபிக் கார்டு இல்லாமல் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபா, 70,000 ரூபா அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் வந்துடும். கேல்குலேட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. செக்மெண்ட்டில் வந்துச்சுன்னா ஓகே, திட் வில் பி ஃபைன். GTA 5 அப்புறம் AAA கேம் எல்லாம் லோ செட்டிங்கில் நல்லாவே ஆடலாம். GTA 5 மீடியம் செட்டிங்ஸில் சூப்பராகவே ஆடலாம். Ryzen 5600G ப்ராசஸர் எடுத்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ப்ராசஸர் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாது, கிராஃபிக் கார்டு வாங்கியே தான் ஆகணும், ஓகேவா. ஸோ இப்போ நான் கிராஃபிக் கார்டு வந்து நான் வாங்குறேன் அப்படின்னு யோசிச்சாலுமே உங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா கிட்ட இருந்தால் தான் ஒரு RTX கிராஃபிக் கார்டு வந்து வாங்க முடியும். RTXக்கும் GTXக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, GTXல அப்போ நான் வச்சிருக்க GTXல பார்த்தீங்கன்னா ரேட் ரேசிங் சப்போர்ட் பண்ணாது, DLSS அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயமெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து RTX அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு லேப்டாப் நீங்கள்
சும்மா பேசிக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு 80,000 90,000 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு நல்ல லேப்டாப் வந்து வாங்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3060 இருக்கும், இந்த 3060 Ti 3070 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு பிசியை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். பிசி ப்ரிஃபர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மானிட்டர் வாங்கணும், எக்ஸ்ட்ரா கீபோர்டு வாங்கணும், எக்ஸ்ட்ரா மவுஸ் வாங்கணும், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால 3060 கிராஃபிக் கார்டுக்கு நான் வந்து போய்க்கேன். என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Galatic அப்படின்ற ஒரு கம்பெனியில் RTX 3060 போயிருக்கேன். ஸோ இதோட அமேசான் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,999 ரூபா, 63,000 ரூபா இதோட ப்ரைஸ். உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் அமேசானில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். எனக்கு காசு இல்லை, கொஞ்சம் வந்து நான் எங்கேயாவது தேடி அலாசி பார்த்து நல்லா வாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மெயினான டவுன் ஊர் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் பெரிய காந்திபுரம், ஸோ அப்புறம் டவுன் ஹாலு, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ பிசிக்காகவே எங்கே இடம் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் அந்த ஸ்ட்ரீட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எவனாவது லோ ப்ரைஸில் கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிராஃபிக் கார்டு வச்சுருப்பான், 3060 வச்சுருப்பான். 3050 வாங்கலாம், பட் 3050ல் அவ்வளோ ப்ராசஸ் வந்து கிடைக்காது. 3060 போயிட்டிங்கன்னா 6GB மெமரி வந்துடும். ஸோ எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது அட்லீஸ்ட் 3060, ஓகேவா? ஸோ இதை வந்து வாங்கிக்கோங்க, லோக்கலில் வாங்க, அப்போ தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இல்லை நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஜி கம்ப்யூட்டர்ஸா அப்படின்னு கூகுளில், அதாவது 3060 அப்படின்னு நினச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு கூகுளில் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டோர் வந்து வரும். ஸோ அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,300 ரூபா, ஓகேவா? ஸோ 52,300 ரூபாய்க்கு அந்த ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுறதுனா கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு செட்டப் ஒரு பிசி பில்டை வந்து நான் முடிச்சுட்டேன். ஸோ இந்த பிசி பில்டுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 5 5600G யூஸ் பண்ணி வித்தவுட் கிராஃபிக் கார்டோட பில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்த பிசியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,000லேருந்து 70,000 ரூபா வரைக்கும் வரும். Ryzen 5 5600X with 3060 graphic card with these components will cost you around 1,27,000 which is the price of graphic card in Amazon, ஓகேவா? ஸோ அமேசானில் வாங்கி இந்த பிசி பில்டெல்லாம் பண்ணீங்க 5600Xல வந்து பில்ட் பண்ணீங்க அப்படின்னா 1,27,000 ரூபா வரைக்கும் வரும், ஓகேவா? இதே நான் வந்து ஒரு சேஞ்சுக்கான எப்படி பண்ணுறேன் அப்படின்னா 5600Gயோட 3060 கிராஃபிக்ஸ் போட்டிங்க அப்படின்னா the boost will be into 2 other than 5600X. ஸோ 5600Xும் 3060 போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்ல, அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 5600G + 3060யோட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் 2 கிராஃபிக் கார்டு இன்டெகிரேட்டடாக 2 கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக் கார்டும் இந்த கிராஃபிக் கார்டும் மர்ஜ் ஆகி கொஞ்சமாக பூஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி பில் பண்ணுறதுனாலும் 1,00,000 ரூபாய்க்கு வந்துடும். கிராஃபிக் கார்டோட பில் பண்ணிங்கன்னா, கிராஃபிக் இல்லாமல் பில் பண்ணிங்கன்னா 65,000 70,000 ரூபா வந்துடும். விச் இஸ் த டுடேஸ் பட்ஜெட் ஆஃப் திஸ் பிசி, ஓகேவா? இதில் நீங்கள் வந்து GTA 5 இப்போ வரைக்கும் சைபர் பங்கு, ஃபார்ஸா ஹாரிசான் 5 இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ப்ரீமியர் ப்ரோ ரெண்டரிங்கு, கிராஃபிக்கலாக இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த 1,20,000 ரூபாய் பிசியில் பயங்கரமாக வந்து பண்ணலாம். 60,000 ரூபாய் பிசிலையும் பண்ணலாம், பட் அதை விட பிட் ஸ்லோவான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்றத பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பை கைஸ்.